அப்ப நம்ம இலையத்தை ரெண்டா பிரிச்சோம் என்ன, ஒன்று தாவர இலையம், அதுக்கு பிறகு என்ன இலையம் படிச்சோம், படிப்போம்னு சொன்னோம், விலங்கிலையம் என்ன, விலங்கிலையம். அடுத்த ஹெட்டிங் போடுங்க, விலங்கிலையம். தாவர இலையத்துல என்ன டவுட் இருக்கா? டவுட் என்ன இருக்கா? சரி, தாவர இலையம்டா என்னன்னு படிச்சோம், 3 பாயிண்ட் சொன்னேன்னா, தாவர உடலில் காணப்படுற ஒரு அல்லது பல தொழில்களை செய்கின்ற ஒரு பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட களங்கள்ற கூட்டம் இலையம் எனப்படும். சரி, அப்ப இங்க ஒன்றே ஒன்று விலங்கிலையத்துக்கு மாற போகுது. அங்க தாவர உடல்ல காணப்படுறது, இங்க வந்து எங்க விலங்கு உடல்ல காணப்பட போகுது. அப்ப விலங்கு உடலில் காணப்படுகின்ற ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை செய்வதற்கு சிறத்தலடைந்த ஒரு பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட களங்கள்ற கூட்டம் என்னது, விலங்கு இலையம் எனப்படும். சரி, இப்ப மனித உடல்ல நம்மள 210 வகையான கள வகைகள் காணப்படுது. அந்த கள வகைகள் சேர்ந்து பிரதானமா 4 வகையான இலையங்களை உருவாக்கும். தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். முதலாவது இலையம் என்ன? 4 வகையான இலையங்கள் படிக்கப்படும். என்ன இலையம் முதலாவது? பார்த்த யாரும் பார்த்தையா? விளங்கல. முதலாவது வந்து மேலணி இலையம். மேலணி இலையம் சொன்னா நம்மட உடம்ப மேலாலையும் உள்ளுக்குறிக்க பாகங்களையும் மூடி காணப்படுற இலையம் தான் மேலணி இலையம். சரியா? அந்த மேலணி இலையத்தை படிக்க போறோம். அந்த மேலணி இலையத்துல கட்டமைப்பு இப்படிதான் இருக்க போகுது. சரியா? மேலணி இலையத்திலும் கட்டமைப்பு இப்படி இருக்க போகுது. சரியா? இது இலையத்துல நீர் குருதி மைசூர். சரியா? அடுத்தது இன்னொரு இலையம் படிக்க போறோம். 2வது என்ன இலையம்? தொடுப்பிலையம். என்ன தொடுப்பிலையம்? 2வது. முதலாவது மேலணி இலையம், 2வது தொடுப்பிலையம். சரியா? மேலணி இலையம் நான் என்ன சொன்னேன், உடல்ற வெளி அல்லது அக அல்லது புற மேற்பரப்புக்குள்ள மூடி காணப்படுற ஒரு இலையம் தான் மேலணி இலையம். தொடுப்பிலையம்னு சொல்றது நம்மட உடம்பு இருக்குதான, இந்த உடம்பு வந்து ஒரு என்னத்துக்குள்ள வரணும், ஒரு ஒருங்கிசைவுக்குள்ள வரன்னு சொன்னா இந்த உடம்பு ஃபுல்லா என்ன செய்யணும், ஒரு இலையம் என்ன செய்யணும், எல்லா இலையங்களையும் தொடுத்து வச்சிக்கணும். என்ன தொடுத்து வச்சிருக்கிற இலையத்தை தான் நாங்க சொல்ல போறோம் தொடுப்பிலையம். அப்ப சொல்லுங்க, அப்போ இந்த உடம்பு வந்து 2 விஷயங்களால எல்லா இலையங்களும் ஒன்றா சேர்ந்து தொடுக்கப்பட்டிருக்கு. என்ன என்ன விஷயம்? இதுல 3 இலையம் இருக்கு. அதுல 2 இலையத்தை பத்தி நாங்க படிக்க போறோம். என்ன எல்லாம்? முதலாவது குருதி. என்ன குருதி வந்து உடம்பு ஃபுல்லா எல்லா இலையத்தரையும் தொடர்புலைக்கா, உடம்பு ஃபுல்லா எல்லா இலையும் ஃபுல்லா என்ன செய்யுது, ஓடிட்டு இருக்கு. அப்ப உடம்புல காணப்படுற குருதி வந்து எல்லா இலையங்களையும் என்ன செய்யுது, தொடுத்து காணப்படுது. சரியா? விளங்குத பிள்ளைகள்? கிளாஸ்ல இருக்கீங்களா பிள்ளைகள்? சரி, 2வது வந்து கசி இலையம். கசி இலையம். கசி இலையம் என்று சொல்றது எண்புக்கு முன்னுள்ள ஒரு கட்டமைப்பு. ஒரு சுறாமீனை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சுறாமீன்ல வந்து முள்ளு கடிச்சு சாப்பிடக்கூடிய இருக்குமே, முள்ளு வந்து ரஃப் ஆயிக்குமா? வேற மீன்ல இருக்குமா? சுறாமீன்ல இருக்க முள்ளு ரஃப் ஆயிக்குமா? கடிக்கக்கூடியதா இருக்குமே, அதைத்தான் சொல்றது வந்து கசி இலையம். சரியா? சரி, 3வது வந்து எண்பு. நம்மட இந்த எண்பு தொகுதி என்ன செய்யுது, உடம்ப ஒரு வடிவத்துல வச்சிருக்கு. மற்றது எல்லா உடம்பு ஃபுல்லா எண்பு தொகுதிகள் காணப்படுது. ஏன்னா அப்ப உடம்புல இருக்க இலையங்களை அது வந்து தொடர்புல வச்சு, அப்ப ஒன்றா தொடர்புல வச்சிக்கிறது 3 சாமான்கள். அதைத்தான் சொல்றது தொடுப்பிலையம். அதாவது குருதி, கசி இலையம், அடுத்தது எண்பு. சரியா? இத 3ஐயும் படிக்க போறோம்.
அடுத்தது வந்து மேல நிலையம் முடிஞ்சு அடுத்து தொடுப்பு நிலையம். அடுத்து மூன்றாவது ஒரு இலையம் இருக்கு. என்ன இலையம்? தசை இலையம். தசை இலையம். என்ன? தசை இலையம். மூன்றாவது இலையம் தசை இலையம். இந்த தசை இலையத்திலையும் 3 வகையான தசைகளை படிக்கப்படும். உடம்புல இருக்கிறது வந்து எல்லாம் ஒரே வகையான தசை இல்லை. நம்மட எண்போட சேர்ந்து இருக்கிறது ஒரு தசை. நம்மட உள்பாகங்கள் இரைப்பை, சிறுநீர்ப்பை, குடல் அதுல காணப்படுறது ஒரு வகை தசை. நம்மட இதயத்துல காணப்படுறது ஒரு வகை தசை. அப்போ 3 வகையான தசைகளை படிக்கப்படும். முதலாவது வந்து மலமளப்பு தசை. மலமளப்பு தசை. சரியா? ரெண்டாவது படிக்க போறோம் வன்கூட்டு தசை. வன்கூட்டு தசை. மூன்றாவது படிக்க போறோம் இதய தசை. இதய தசை. சரியா? அப்ப தசை எல்லாம் 3 இருக்கு. என்னெல்லாம்? மலமளப்பு தசை, அடுத்தது என்ன நஜா? என்ன அடுத்தது? இதய தசை. அடுத்து என்ன தசை? மலமளப்பு தசை. அடுத்து என்ன தசை? வன்கூட்டு தசை. மூன்றாவது இதய தசை. இதய தசை. சரி, அப்ப இது வந்து முதலாவது இலையம், இது இரண்டாவது இலையம், இது மூன்றாவது. நான்காவது இலையம் இது என்ன இலையம்? என்ன இலையம்? நரம்பிலையம். நரம்பிலையம். என்ன? நரம்பிலையம். நரம்பிலையம். நரம்பிலையத்திலையும் நாங்கள் 3 வகையான இலையம் நரம்பு களங்களை படிக்கிறோம். ஒன்று உட்காவு நரம்பு முலை அல்லது புலன் நரம்பு களம். புலன் நரம்பு களம். நரம்பு களம். சரியா? முதலாவது வகை என்ன? உட்காவு நரம்பு களம் அல்லது புலன் நரம்பு களம். இரண்டாவது வந்து இடைத்தூது, அதாவது மைய நரம்பு களம். நரம்பு களம். சரியா? மைய நரம்பு களம் அல்லது இடைத்தூது நரம்பு களம். இடைத்தூது நரம்பு களம். சரியா? மூன்றாவது படிக்க போறோம் என்னது? வெளிக்காவு. வெளிக்காவு நரம்பு களம் அல்லது என்னது? இயக்க நரம்பு களம். இயக்க நரம்பு களம். சரியா? விளங்கிட்டா? நாங்க தாவர களம் படிக்கக்குள்ள, தாவர இலையம் படிக்கக்குள்ள டிராஃப்ட் போட்டோம் தானே? எப்படி போட்டோம்? தாவர இலையத்துல நிலை இலையம், பிரி இலையம். பிரி இலையத்துல 3ஆ பிரிக்கலாம். என்னையெல்லாம்? பிரி இலையத்தை 3ஆ பிரிக்கலாம். என்னையெல்லாம்? நஜா சொல்லுங்க. பிரி இலையத்தை 3ஆ பிரிக்கலாம். என்னையெல்லாம்? இடைப்புகுந்த பிரி இலையம், பக்கப்பெரி இலையம். பக்கப்பெரி இலையம். அடுத்தது நிலை இலையத்தை 2ஆ பிரிக்கலாம். மிஸ்கா சொல்லுங்க. சிக்கலான நிலை இலையம், எளியான நிலை இலையம். எளிய நிலை இலையம். அடுத்தது எளிய நிலை இலையத்தை 3ஆ பிரிக்கலாம். ஜெயனம் சொல்லுங்க. என்ன? ஜெயனப். களவிலையம், ஒட்டிக்களவிலையம், வல்லறுக்களவிலையம். அடுத்தது சிக்கலான நிலையத்தை 2ஆ பிரிக்கலாம். சொல்லுங்க. கால் இலையம், உரிய இலையம். உரிய இலையம். சரியா? அப்ப நம்ம முதல் பக்கத்தை பார்த்தோன்னே வழங்கிடும் இவ்வளவு படிக்க போறோம். இது இருக்கு, இது சிக்கலான நிலையிலையும், இது எளிய நிலையிலையும். அப்படி சரி. அதே மாதிரி இப்ப விலங்கிலையத்தை வந்து இப்படி ஒரு பக்கத்துல வந்து இப்படி ஒரு இதொன்னு போட்டு வைங்க, டிராஃப்ட் போட்டு வைங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் நம்ம படிக்க போறோம். மூணாவது படிக்க போறோம் மேல நிலையம். மேல நிலையத்திலே 4 இயல்பு படிச்சானே, நான் கேள்விக்கு வரும்னு சொன்னேன். என்னெல்லாம்? என்ன கேள்வி கேட்டு வரும்? படம் வரும். அடுத்தது இயல்பு வரும். அடுத்தது என்ன வரும்? தொழில். அடுத்தது காணப்படுற இடம். இந்த 4ம் இங்கேயும், அந்த 4 இங்கேயும் வரும். சரியா? அப்ப இது மேல நிலையம் எங்க காணப்படுது, அதுல தொழில் என்ன, அதுல இயல்பு என்ன, அதுல படம் என்ன. அதே மாதிரி இந்த 4 இலையத்துக்கும் படிக்க போறோம். சரியா? சரி.
அந்த ஒரு பக்கத்துல வந்து முதல் விலங்கிலேயம் என்று போட்டு இந்த நாளையும் எழுதி வைங்க. இப்ப இதிலே விளங்கிடணும் தொடுப்பிலையத்துல 3 வகையான தொடுப்பிலையம் இருக்கேன, குருதி, கசியிலையும் என்பு. தொடுப்பிலையம் அந்த உடம்புல இருக்க எல்லா இலையங்களையும் தொடுத்து வச்சுக்கிறேன். நம்மளோட குருதி மூலம் எல்லா இலையங்களும் ஒன்றா தொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்பு மூலம் தொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து தசையிலயத்துல 3 வகையான தசைகள் இருக்கு. நம்மளோட இறைப்பை உள்பாகங்கள்ல காணப்படுற சுவர்ல காணப்படுற தசை வந்து மலமளப்பு தசை. வன்கூட்டு தசைன்னு சொன்னா நம்மளோட வெண்புகளோட சேர்ந்து காணப்படுறது. இதயத்துல காணப்படுறது இதய தசை. அதே மாதிரி நரம்பிலயம். நரம்பிலயம் என்ன செய்யும்? கணத்தாகத கடத்துமானே. ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு முள்ளு குத்தும்னு சொன்னா, காலில் முள்ளு குத்தும்னு சொன்னா அங்கே இருந்து ஒரு நரம்பு களம் என்ன செய்யும்? நம்மளோட மூளைக்கு வரும். அங்கிருந்து மூளையில இருந்து அது காலுக்கு திரும்பி வன்கூட்டு தசைக்கு போவோம். காலைக்கு வன்கூட்டு தசைக்கு போவோம். முள்ளு குத்துது, காலை தூக்குவோம். அப்ப நம்ம முள்ளு குத்துன உடனேயும் காலை தூக்குவோம். என்ன ஒரு இடத்துல வாங்கி மூளைக்கு வந்து திருப்பி என்ன செய்யும்? விளைவுகாட்டிக்கு போவோம். விளைவுகாட்டி என்ன செய்யும்? அதுல முள்ளு குத்து என்று வழங்குனா காலை தூக்கும். அது வந்து விளைவுகாட்டி. சரியா? அதுக்கு இந்த 3 வகையான களங்கள் உதவும். அதை படிப்போம். சரியா? மீட்டிங் முடிஞ்சா அடுத்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. சரியா? முதலாவது மேல நிலையம். சரியா? மேல நிலையத்துக்கு நம்ம அங்க இலையத்துக்கெல்லாம் முதலாவது தொடர்ந்து என்ன கீறினோம்? படமொனு கீறினானே. அப்ப இதுக்கும் ஒரு படமொனு கீறுவோம். இதை கீறுங்க. மேல நிலையம் என்று போட்டு இதை கீறுங்க. இது இல்லாட்டி இது ரெண்டும் சரி. படம் வழங்குதா? படம் வழங்குதா பிள்ளைகள்? இது வந்து கீழே இருக்கிறது வந்து இருந்தாக்க இப்படி இருக்கிறது குறிங்க அடித்தள மென்சவு. அடித்தள மென்சவு. சரியா? இது வந்து களங்கள். களங்கள் இந்தாக்கியது குருதி மைத்துளை குழாய். இது வந்து ஹார்ட். சரியா? இதயத்திலிருந்து போறது வந்து குருதி மைத்துளை குழாய். குருதி மயிர்துளை குழாய். இது எங்க முடியுதுன்னு பார்க்கணும். இந்த கீழே அடித்தள மென்சோவோட குருதி மைத்துளை குழாய் முடிஞ்சிடுது. இது வந்து மூளை. சரியா? மூளையிலிருந்து போறது நரம்பு. சரியா? இது வந்து நரம்பு. நரம்பு எங்க இருக்குன்னு பார்க்கணும். நரம்பு வந்து இந்த களத்துக்குள்ள இருக்கு. சரியா? விளங்குதா? குருதி மைத்துளை குழாய் அடித்தள மென்சோவோட முடிஞ்சிடுது. இந்த அருகி நரம்பு வந்து களத்துக்குள்ள இருக்கு. இதே மாதிரி இங்கேயும் இருக்கும். சரியா? சொன்னது விளங்கிட்டா பிள்ளைகளுக்கு? சொன்னது விளங்கிட்டா? இல்ல சார், ஒரு டிப் சொல்லுங்க. நீ இப்ப சும்மா பென்சிலால ரஃபா கீறி வைங்க. நான் அப்புறம் அதுல போட்டோ அனுப்புறேன். அதுக்கப்புறம் வடிவா கீரையிலும் நீங்க சும்மா இப்ப பென்சிலால கீறி சும்மா குறிச்சு வைங்க. சரியா? சரி. இப்ப நான் வழங்கப்படுத்துறேன் பாருங்க. நான் அதுல போட்டோ அனுப்புறேன். அதுக்கப்புறம் வடிவா கீரையிலும் இப்ப சும்மா ரஃபா பாருங்க. சரியா? நான் சொல்லிக்கேன் மேல நிலையம் என்று சொன்னா எங்க காணப்படுதாம்? உடல்ற வெளிப்புறத்துல காணப்படுற இந்த நம்மளோட தோலும் ஒரு மேல நிலையம் தான். உள்ளுக்குள்ள காணப்படுற இறைப்பை என்ன சிறுநீர்ப்பை அதுல காணப்படுற சுவர்கள்ல
சிறுநீர்ப்பைன்னு சொன்னா இப்படி காணப்படுற சுவர்ல காணப்படுற இழையமும் மேலணி இழையம் தான். சரி, அப்ப என்ன செய்யுமா? மேலணி இழையம் மனித உடல்ல அகம் அல்லது புற மேலணிய படலமிட்டு காணப்படுமா? சரியா? இப்ப படலமிட்டு காணப்படுதுன்னு சொன்னா இதுல நான் அடித்தள மென்ஷ ஒன்று குறிச்சிக்க. எங்கேயும் ஒரு மேலணி இருக்குன்னு சொன்னா அதுல வந்து ஒரு அடித்தள மென்சவு மூலம் என்ன செய்யுது? களங்கள் அடுக்கப்பட்டு காணப்படுமா? இப்ப ஏன் இந்த படத்தையும் இருக்கு? இதுல ரெண்டுலயும் என்ன வித்தியாசம்? ரெண்டு படத்திலையும் என்ன வித்தியாசம்? ஒரு ஆள் சொல்லுங்க, 4 பேர் சொல்லையில தெரிஞ்சாக சொல்லுங்க. பார்த்த உடனே என்ன வழங்குது? இந்த படத்திலையும் இந்த படத்திலையும் என்ன வித்தியாசம் வழங்குது? என்ன பிள்ளை என்ன வித்தியாசம் வழங்குது? அடுக்கப்பட்டிக்கு விதம். விளங்கல? அடுக்கப்பட்டிக்கு விதம். இதுல எத்தனை படையில அடுக்கப்பட்டிக்கு? ஒரு வரியில அடுக்கப்பட்டீங்கன்னா இங்க 2 வரியில. இதை நாங்க சொல்லுவோம், இந்த வரிகளை சொல்லுவோம் படை என்று. முதல் படை இது ஒரு படையில அடுக்கப்பட்டிக்கு, இது 2 படையில அடுக்கப்பட்டி, இப்படி படையாதிக்கன்னு சொல்றது என்ன? படையாதிக்கன்னு சொல்றது இதைத்தான். அப்ப இங்க வந்து அடித்தள மென்சவு ரெண்டிலையும் அடித்தள மென்சவு இருக்கு. இங்க வந்து ஒரு படையில களங்கள் அடுக்கப்பட்டிக்கு, இங்க வந்து பல படைகள்ல 2 இல்ல இதே மாதிரி நிறைய படைகள்ல அடுக்கப்பட்டிருக்கு என்ன? அப்ப என்ன அந்த களங்கள் வந்து அடித்தள மென்சவுல ஒரு படையாகவும் இருக்கலாம், பல படையாகவும் இருக்கலாம். சரியா? பின்னுக்கு படிப்போம். மேலே இளையம் படிக்கக்குள்ள விரிவா படிக்கக்குள்ள படிப்போம். தனிப்படையில ஒரு படையில காணப்பட்டா அது தடிப்படை மேலணி, மேல அதிகமா ஒன்றுக்கு மேற்பட்ட காணப்பட்டா அது கூட்டு மேலணி படிக்கப்படும். சரியா? சரி, அப்ப இங்க என்னையாம்? ஒரு அடித்தள மென்சவின் மீது களங்கள் ஒரு படையாகவோ அல்லது பல படையாகவோ அடுக்கப்பட்டிருக்குமா? சரியா? விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? சரி சரி, அப்ப இந்த படத்தை கீறிட்டு கீழே இயல்புகள் எழுதுவானே. படம் கீறியாச்சு, அதுக்கு பிறகு இயல்புகள். சரியா? இயல்புகள் எழுதுங்க. இதை சும்மா ரஃபா கீறுவீங்க, நான் படம் அனுப்புறேன், அதுக்கு பிறகு வடிவா கீறேன். சரியா? சரி, இயல்பு கண்டு போட்டு எழுதுங்க. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அக கமாப்புற. அகமண்டா உள்ளுக்குள்ள இருக்கிறது, புற என்றா வெளி. அகப்புற என்ற போட்டா இதுக்கு உதாரணத்துக்கு பிரைக்கெட்டுக்குள்ள போட்டு வைங்க இறப்பை என்று போட்டு வைங்க. இறப்பை. புற என்று போட்டீங்கன்னா தோல், நம்மளோட தோல், வெளியே காணப்படுற தோல். அப்ப முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் புற மேற்பரப்புகளை புற அகத்துக்குள்ள இருக்க இறப்பையையும் சூழ்ந்து காணப்படுதான் மேல நிலையம், வெளியே காணப்படுற புற மேற்பரப்புகளையும் சூழ்ந்து காணப்படுதாம். இந்த கேள்வியெல்லாம் பிள்ளைகள் நீங்க நினைப்பிக்க இந்த பாயிண்ட்ஸ் வராது. இது வந்து அந்த 3 A, B, C என்று 3 கூட்டு தருவாங்க. கூட்டு தந்து பின்வரும் சரியானது A, B, A மட்டும் ABC அப்படித்தான். அப்படி வரகளில ஒரு பாயிண்ட்ஸா வரும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வி சரியா எடுக்கலாம். சரியா? அதுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ சில டைம்ல தருவாங்க மேல நிலையமானது புற மேற்பரப்புகளை மட்டும் சூழ்ந்து காணப்படும் சொன்னா போல. அப்ப என்ன செய்யணும்? புற மேற்பரப்புகளை படலிட்டு காணப்படும். படலிட்டு என்றால் சூழ்ந்து காணப்படும். படலிட்டு காணப்படும். சரியா? இல்லைன்னா சொல்லுங்க பிள்ளைகள். சரியா? சரி, அடுத்தது வந்து அடுத்த இயல்பு ஒண்ணு சொன்னேன். களங்கள் வந்து அடித்தள மென்சவின் மீது ஒரு படையாகவோ அல்லது பல படையாகவோ அடுக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அடித்தள மென்சவு இருக்கும் எப்பயும்.
அதுல வந்து களங்கள் வந்து ஒரு படையாக காணப்படலாம் அல்லது பல படையாக காணப்படலாம். அப்ப ரெண்டாவது பாயிண்ட், களங்கள் அடித்தள மென்சவின் மீது. அப்ப இந்த உங்களுக்கு படத்தை பார்த்து அதுதான் படங்குற படத்தை பார்த்தாலே விளங்கிரும் இயல்பு என்ன. அடித்தள மென்சவிரிக்கு மேலால வந்து களங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. சரியா? என்ன ஒரு படமா எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சார்ட்டா எடுத்தீங்கன்னா இல்லாட்டி படமா எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து லேசா நோட்ஸை வாசிக்கிறதோட லேசா கீழே வழங்கும். இப்ப நான் வந்து இதெல்லாம் கீறிக்கேன். இப்ப நான் இயல்பு சொன்னனே வழங்கும். ஏன் இப்படி கீறிக்கேன், இது உள்ள கீறிக்கேன், இது வெளியே கீறிக்கேன். சரியா? இப்ப இந்த அடித்தள மென்சவுக்கு இருக்கேன், அதுக்கு மேல ஒரு களங்கள் வந்து இதுல ஒரு படையா இருக்கு, அப்ப பல படையா இருக்கு. அப்ப உங்களுக்கு வழங்கணும் அடித்தள மென்சவு மீது வெளியேற்ற களங்கள் அடித்தள மென்சவின் மீது தனிப்படையாகவோ, படைன்னு சொன்னா வரி, ஒரு ஒரு படை, இது ஒரு படை, தனிப்படையாகவோ பல படையாகவோ காணப்படலாம். இது வந்து பல பல படையில வந்து களங்கள் காணப்படும். அடித்தள மென்சவின் மீது ஒரு படையாகவோ அல்லது பல படையாகவோ காணப்படலாம். சரி, மூன்றாவது பாயிண்ட் இதை பத்தி சொல்லப்படும். குருதி மைத்துரை குழாய். குருதி மைத்துரை குழாயில என்ன போற, என்ன விநியோகிக்கப்படுற? குருதி மைத்துரை குழாயால என்ன கொண்டு செல்லப்படுற? குருதி மைத்துரை குழாய்க்குள்ள என்ன இருக்கும், என்னத்தை கொண்டு செல்ற குருதி மைத்துரை குழாய்? குருதி. என்ன குருதியில என்ன இருக்கு? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல போஷணையாக தெரிஞ்சப்பட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து எங்க போஷணை தேவைப்படுதோ அங்க போறது என்ன குருதியில. என்ன அப்ப குருதி மைத்துரை குழாய் வந்து குருதிய கொண்டு செல்லுது. சரியா? இங்க பாருங்க, இந்த குருதி மைத்துரை குழாய் எங்க முடிவடையுது? அடித்தள மென்சவோட முடிஞ்சிருது. அது வந்து களத்துக்குள்ள போகுதா? களத்துக்குள்ள போகுதா? களத்துக்குள்ள போகுதா பிள்ளைகள்? இல்ல. இல்லன. அப்ப அதை எழுதுங்க, மைத்துளை குழாய்கள் அடித்தள மென்சவோடு முடிவடைந்து விடும். அதாவது மைத்துளை குழாய்கள் வந்து அடித்தள மென்சவ மட்டும்தான் போகும், அது வந்து களத்துக்குள்ள போகாது. அப்ப குருதி மைத்துளை குழாய்கள் அடித்தள மென்சவோடு முடிவடைந்து விடும். குருதி மைத்துளை குழாய் இது பார்த்தா வழங்கிடும். அப்ப இது வந்து இதயத்தில இருந்து வாரது குருதி மைத்துளை குழாய். அது வந்து இதை ஒழுங்காக்கிறனும் இந்த அடித்தள மென்சவோடு முடிவடைஞ்சிடும், அது வந்து களத்துக்குள்ள போவாது. அப்ப அடித்தள மென்சவோடு முடிவடைந்து விடும். பிரேக்கெட்டுக்குள்ள போடுங்க, களத்தினுள் ஊடுருவதில்லை. சரியா? களத்தினுள் ஊடுருவாது. என்ன களத்தினுள் செல்லாது அல்லது ஊடுருவாது. அப்ப மைத்துளை குழாய் வந்து இந்த மென்சவோட நின்றுடும், களத்துக்குள்ள போகாது. சரியா? அதனால அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, களங்கள் நேரடி குருதி விநியோகம் அற்றது. அப்ப இங்க வந்து களத்துக்குள்ள நேரடியா குருதி உள்ளுக்குள்ள போவாது, மேல மென்சவோட அது முடிவடைந்துடும். அப்ப என்ன, களங்கள் நேரடி குருதி விநியோகம் அற்றது. படத்தை பார்த்தாலே வழங்க. அப்ப என்ன செய்யலாம், குருதி மைத்துளை குழாய் வந்து போஷணை, அதாவது குருதி மைத்துளை குழாய் வந்து அடித்தள மென்சோட நிப்பாட்டிதான், அது வந்து களத்தினுள் ஊடுருவதில்லையாம். ஆகவே களங்கள் நேரடி குருதி விநியோகம் அற்றவை. அப்ப களத்துக்கு போஷணை செய்வதானே. அப்ப அது குருதி நேரடி விநியோகம் அற்றன்னு சொன்னா அதுக்குள்ள குருதி போகாட்டி என்னென்று அது போஷணை எடுத்துக்கொள்ளுது. அதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த குருதி மைத்துளை குழாய் இந்த மென்சவோட முடிஞ்சிடும். மென்சவுல இருந்து போஷணை என்ன செய்யும்னு சொன்னா பரவல் மூலம் களங்களுக்கு போகும். சரியா? இப்படி இதுல இருந்து இது வந்து பரவி இதுக்குள்ள போஷணைகள் இப்படி இருக்கிறதுக்குள்ள என்ன செய்யும், பரவல் மூலம் போஷணைகள் உள்ளுக்குள்ள போகும். சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, நேரடி குருதி விநியோகம் மற்ற என்றழித்து அடித்தள மென்சவு களங்களுக்கு போஷணையை வழங்கும் பரவல் மூலம். அடித்தள மென்சவு பரவல் மூலம் களங்களுக்கு போஷணை வழங்கும். நம்மளுக்கு குருதியில வந்து போஷணை இருக்கு. அப்ப சக்தி வளர்றதுக்கோ அல்லது செயற்படுறதுக்கோ நம்மளுக்கு சக்தி தேவை. அப்ப களங்கள் செயற்படுறதுக்கு சக்தி தேவை. ஆனா இங்க வந்து இந்த குருதி மைத்துளை குழாய் வந்து மென்சவோட நின்றுமா, குருதி நேரடி விநியோகம் அற்றது. அப்ப இங்க வந்து
அவருக்கு போஷனை நேரடியா போகாது. அப்ப என்ன செய்வாரு இவர் வந்து போஷனையை அடித்தள மென்சோவுக்கு கொடுப்பாரு. அடித்தள மென்சோ என்ன செய்யும் பரவல் மூலம் அதுக்குரிய களத்துக்குரிய போஷனையை வழங்கும். சரியா? அடித்தள மென்சோவு பரவல் மூலம் களங்களுக்கு போஷனை வழங்கும். புரியுதாச்சா? சரி, இது வந்து குருதி மையத்தில் இருக்கலாம். இது வந்து மூளையில இருந்து நரம்புகள் போகுது என்ன. இப்ப நரம்புகள் என்ன செஞ்சு காணப்படுது களங்களை ஊடுருவி காணப்படுது என்ன. அப்ப நரம்புகள் களத்தினுள் ஊடுருவி காணப்படும். அவ கேள்வியில வரும் சரிபுலை போடுறதுக்கோ அல்லது வந்து சரியான கூற்றுக்கோ மேலணி களங்களுக்குள் குருதி மைத்துளை குழாய்கள் ஊடுருவி காணப்படும் சொன்னா பிள்ளை. மேலணி களங்களுக்குள் நரம்பு நரம்பு ஊடுருவி காணப்படும் சரி. சரி, அப்ப இத ஒழுங்கா கிரிவிக்கணும். இது வந்து குருதி மைத்துளை குழாய் இந்த அடிமென்சோட நின்றுடுது. நரம்பு வந்து களத்தினால ஊடுருவி காணப்படுது. சரியா? அப்ப அடுத்த பாயிண்ட் நரம்புகள் களத்தினுள் ஊடுருவி காணப்படும். இதே மாதிரி இதெல்லாம் இங்கேயும் வரும். சரியா? நான் இந்த படையை காட்டுறது தான் 2 படையாக்கி இருக்கேன். இந்த நரம்புகள் அதே மாதிரி இதே மாதிரி இங்கேயும் வரும். சரியா? வெளியேஜா? சரி, இப்ப வந்து படம் முடிஞ்சு இயல்புகள் முடிஞ்சு அடுத்தது என்ன காணப்படும் இடங்கள். காணப்படும் இடங்கள் போட்டுட்டு முதலாவது எங்க காணப்படுது தோல்ற மேற்றோல். தோலின் மேற்றோல். சரியா? அல்லது தோல்ல காணப்படும் என்று சொல்லினாலும் சரி. 2வது வந்து சுரப்பிகள் என்ன. நம்மள எங்கெங்க சுரப்பிகள் இருக்கோ இங்க தைராய்டு சுரப்பி இருக்கு, வாய்க்குள்ள வந்து உமிழ்நீர் சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பிகள் எங்க காணப்படுதோ அதுல சுவர்ல மேல நிலையம் காணப்படும். அப்ப சுரப்பிகள் உதாரணத்துக்கு தைராய்டு சுரப்பி. சுரப்பிகள் எங்க சுரக்கிறதோ அங்க வந்து மேல நிலையம் காணப்படும். மூன்றாவது வந்து வாய்க்குழி. அடுத்து இன்னொரு இடம் சொன்னேன். என்ன இடம் இது என்னது? என்ன இடம்னு சொன்ன முதலாவது மேல நிலையம் படிக்கக்குள்ள சொன்னேன் அகத்துக்குள்ள இருக்கிறது என்ன சிறுநீர்ப்பை என்ன சிறுநீர்ப்பையின் சுவர். அடுத்தது வந்து சிறுநீர்ப்பையின் சுவர். சிறுநீர்ப்பையின் சுவர்ல காணப்படுறது என்ன மேல நிலையம் காணப்படும். அப்ப வந்து எங்கெங்க மேல நிலையம் காணப்படுது வழங்கியிருக்கணும். ஒன்று வந்து தோலுக்கு மேல் பரப்புல வெளிப்புறமாக காணப்படுறது. அகத்துக்குள்ள காணப்படுறது வந்து இங்க சொல்லிக்க இறப்பயிர சுவர்ல காணப்படும். சுரப்பி எங்க காணப்படுது ஆயில காணப்படும். அடுத்து வந்து சிறுநீர்ப்பையின் சுவர்ல காணப்படும். சரியாஜா? மூணாவது என்ன? மூன்றாவது வாய்க்குழி. வாய்க்குழிக்குள்ள நம்மளுக்கு என்ன உமிழ்நீர் சுரக்குது. அங்க ஒரு சுரப்பி இருக்கு என்ன. அப்ப அங்க வந்து சுரக்கிற வேலையை செய்யறது வந்து மேல நிலையம். வாய்க்குழிக்குள்ள வந்து மேல நிலையம் ஒரு வகை மேல நிலையம் காணப்பட்டு அதுல வந்து உமிழ்நீரை சுரக்குது. சரியா? ஏழுல பயோ படிக்கிறேன் படிப்பீங்க. மேல நிலையம் வந்து அது காணப்படுற இடத்துக்கு மாதிரி அதுல பேர் மாறுபடும். போலிப்படை கொண்ட மேலணி, தனிப்படை கொண்ட மேலணி. சரியா? அப்படி படிப்பீங்க. அப்ப வந்து அது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு வேலையை செய்யுது. சரி, இது காணப்படும் இடம் முடிஞ்சா முடிஞ்சா? சரி, இன்னும் தூக்கம் முடியல. சரி, காணப்படும் இடங்கள் முடிஞ்ச. அடுத்து வந்து தொழில் என்ன தொழில்கள்.
மேலை நிலையம் வந்து ஒரு மேலை நிலையத்துக்கு ஒரு தொழில் தாண்டு இல்லை. அது வந்து எங்கெங்க காணப்படுதோ அதுக்கு மாதிரி அதுக்குரிய வேலையை செய்யும். சரி, உதாரணத்துக்கு வந்து தோல் தோல் எடுத்தோம்னு சொன்னா தோல்ல மேலை நிலையம் என்னத்துக்கு காணப்படுது? தோல்ல என்னத்துக்கு காணப்படுது? தோல்ல காணப்படுறதால என்ன நன்மை நம்மளுக்கு? பாதுகாப்பு என்ன? பாதுகாப்பு. முதலாவது வந்து பாதுகாப்பு, பிரேக்கெட்டுக்குள்ள போடுங்க தோல். அப்ப தோல்ல காணப்பட்டு என்ன செய்யுது? பாதுகாக்கிற வேலையை செய்யுது. சரியா? ரெண்டாவது வந்து சுரப்பிகள்ல காணப்படுதுன்னு சொன்னேன். சுரப்பிகள்ல காணப்படு வாய்க்குள்ளிலேயும் சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி இருக்கு. அதுல சுரப்பிகள்ல காணப்படும் சொன்னா அதுல என்ன வேலையை செய்யும்? என்ன வேலையை செய்யும்? உமிழ்நீர் சுரப்பில காணப்படுதுன்னு சொன்னா என்ன வேலை அதுல? உமிழ்நீரை சுரக்குறேன. அப்ப ரெண்டாவது தொழில் வந்து சுரத்தல். சுரத்தல் எழுதி சுரப்பிகள் என்று போடுங்க. ரெண்டாவது தொழில் சுரத்தல். சுரப்பிகள்ல காணப்படுற மேலை நிலையங்கள் என்ன செய்யும்? சுரத்தல் தொழிலை செய்யும். சுரத்தல் என்று போட்டுட்டு சுரப்பி. முதலாவது வந்து தோல்ல காணப்பட்டா என்ன செய்யும்? பாதுகாத்தல் தொழிலை செய்யும். சுரப்பில காணப்பட்டா என்ன செய்யும்? சுரத்தல் தொழிலை செய்யும். சரியா? அடுத்தது வந்து சிறுநீரகத்தில சிறுநீரகத்தி என்ற ஒரு இடம் இருக்கு, பின்னர் படிப்போம். சிறுநீரகத்தில காணப்பட்டு என்ன செய்யும்? வடிகற்ற தொழிலை செய்யும். வடிகட்டல். மூன்றாவது வந்து வடிகட்டல் தொழிலை செய்யுது. சிறுநீர் அகத்தி. எங்கய? சிறுநீர் அகத்தி. சிறுநீர் அகத்தி இதெல்லாம் படிக்க போறோம். நல்லா விரிவா படிக்க போறோம். ஆறாவது ஆகல சிறுநீர் அகத்தில வந்து போமனின் உரை என்று ஒரு உரை இருக்கு. இப்படி வந்து போமனின் உரை என்று ஒரு உரை இருக்கு. இந்த இதுக்குள்ள வந்து வார குருதி என்ன செய்யுது? இங்க வடிகட்டப்படும். இங்க வந்து இதுல இருக்க குருதியில இருக்க கழிவுகள் வந்து வடிகட்டி சிறுநீர் அகத்தி கூடாக வெளியேறும். அப்ப இந்த இதுல காணப்படுற இளையம் வந்து என்ன தொழிலை செய்து? வடிகட்டுற தொழிலை செய்து என்ன. அப்ப மூன்றாவது வடிகட்டல் சிறுநீர் அகத்திர போமனின் உரை. அடுத்தது வந்து இறப்பையோட சமிபாட்டு தொகுதியோட தொடர்பானது. இறப்பையிலிருந்து வர்றது சிறுகுடல் என்ன. சிறுகுடல் பெருங்குடல் என்று வரும். சிறுகுடல் பெருங்குடல்ல காணப்படுற மேலை நிலையம் வந்து இன்னொரு தொழிலை செய்து அகச்சுரிஞ்சுது என்ன. அகச்சுரிஞ்சு சொன்னா சிறுநீர் இறப்பையில இருக்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போஷணைகளை அகச்சுரிஞ்சுது. அப்ப இறப்பையில காணப்படுற மேலே சுவர்ல வந்து மேலை நிலையம் காணப்பட்டு என்ன செய்யுது? அதுல இருக்க போஷணைகள் நம்மளுக்கு தேவையான போஷணைகளை அகத்துறிஞ்சி குருதிக்கு வழங்குது. அப்ப அகத்துறிஞ்சல் தொழிலை செய்யறதும் என்னது? இறப்பையில காணப்படுற மேலணி. அப்ப நான்காவது தொழில் வந்து அகத்துறிஞ்சல். அகத்துறிஞ்சல் அதுக்கு பிரேக்கெட்டுக்குள்ள போடுங்க. சிறுகுடல்ல காணப்படுற மேல நிலையம் அகத்துறிஞ்சல் தொழிலை செய்யலாம். சரிண்ணா, எது விளங்கியல? முதலாவது பாதுகாப்பு. சரியா? எழுதியான சுரத்தல். ரெண்டாவது சுரப்பி. சரியா? மூன்றாவது வந்து வடிகட்டல். வடிகட்டலுக்கு உதாரணம் சிறுநீர் அகத்தி. அதான் சொல்லி எழுதுறேன். அஞ்சாவது வந்து அகத்துறிஞ்சல் சிறுகுடல். சரியா? நாலாவது அஞ்சாவது தொழில் வந்து தூண்டல் பேறுகளை பெறுதல் என்ன. தூண்டல் பேறுகளை பெறுதல்னு சொன்னா மூக்குல காணப்படுற நம்மளுக்கு ஒரு வாசம் வருதுன்னு சொன்னா மூக்குல காணப்படுற ஒரு மேலை நிலையம் வந்து என்ன செய்யும்? வாசம் வருதுன்னு தூண்டல் பேரை பெற்று மூளைக்கு அனுப்பும். மூளைக்கு அனுப்புனா அது நம்மளுக்கு வழங்கும் என்ன வாசம்? ஒரு பூளை இருந்து வரன்னு சொன்னா அந்த வாசம் வந்து மூக்குல இருக்க என்ன செய்யும்? மேலை நிலையத்துல படும். மேலே அது வந்து உணர்ந்து மூளைக்கு அனுப்பும். மூளைக்கு அனுப்புனா விளங்கும் இது வந்து என்ன ஒரு பூட வாசம் வந்து விளங்கும். அப்ப நான் அஞ்சாவது தொழில் வந்து தூண்டல் பேறுகளை பெறுதல். தூண்டல் பேறுகள்னு சொன்னா வாசம். பூ மணக்குன்னு சொன்னா அதுல இந்த வார வாசம் தான் நம்மளுக்கு தூண்டல் பேரு. சரியா? தூண்டல் பேறுகளை பெறுதல். தூண்டல் பேறுகளை பெறுதல் என்று போட்டுட்டு உதாரணம் மூக்கு.
அப்ப மேல நிலையத்துல என்ன எல்லாம் படிச்சுக்கோம்? காணப்படுற படம் படிச்சுக்கோம். அதுக்கப்புறம் காணப்படுற இடம், இயல்பு, அடுத்து வந்து இது தொழில் என்ன. சரி, இப்படிதான் மத்த மூன்று இலையத்துக்கும் படிக்க போறோம். இதுல டவுட் என்ன இருக்கா? எக்ஸாமுக்கு வார எல்லாம் சொல்லிட்டேன். சரியா? அப்ப வந்து அது வந்து மேல நிலையம் சொன்னா முதலாவது இயல்பு வழங்கணும். ஒரு அடித்தள மின்செவின் மீது ஒரு படையாகவோ அல்லது பல படையாகவோ அடுக்கப்பட்டிருக்கும். அதுல வந்து அகத்திலேயும் காணப்படும். மனித உடல்ல அகத்திலேயும் உள்ளுக்கும் காணப்படும், வெளியேயும் காணப்படும். அதே வந்து குருதி மைத்திலே குழாய் எடுத்தோம்னு சொன்னா அது வந்து அடித்தள மின்சோட முடிவடைஞ்சிரும். அப்ப நம்மளுக்கு அது வந்து களங்களுக்குள்ள ஊடுருவாது. நம்மளுக்கு அப்ப அதுக்கு வந்து போஷணை தேவை. போஷணை என்ன செய்யும்? அடித்தள மின்சேவில இருந்து பரவல் மூலம் போஷணை வழங்கும். அடுத்து நரம்பு எடுத்தோம்னு சொன்னா நரம்பு வந்து களங்களுக்குள்ள ஊடுருவி காணப்படும். சரியா? அடுத்து வந்து காணப்படுற இடம், வெளி புற மேற்பரப்படுத்தோம்னு சொன்னா மேற்கோள்ல காணப்படும். உள்ளுக்குள்ள காணப்படுற இந்த சுரப்பி, அடுத்து வந்து சிறுகுடல், இறப்பை, சிறுநீரகத்தி அப்படி இடத்துல காணப்படும். தொழில் வந்து அது எங்கெங்க காணப்படுதோ அதுக்கேற்ப ஒரு தொழிலை செய்யும். மேட்ரோல்ல காணப்பட்ட அது பாதுகாப்பை செய்யும். அடுத்து வந்து சுரப்பியில காணப்பட்ட அது சுரத்தல் வேலையை செய்யும். சமீபோட்டு தொகுதியில காணப்பட்டது சொன்னா அகத்துறிஞ்சல் வேலையை செய்யும். சிறுநீரகத்தில காணப்படும் சொன்னா வடிகட்டல் வேலையை செய்யும். என்ன அடுத்து வந்து மூக்கு அப்படியே வந்து வாங்கியல்னு சொன்னா நம்மட வாங்கல் புலன்களை வாங்குறது, சுவையை வாங்குறது வாய்க்குழி, வாசத்தை வாங்குறது மூக்கு. அதே மாதிரி ஒரு சூழல்ல இருந்து ஒரு வாசமோ சுவையோ என்பதை பெற்றது சொல்றது நாங்க தூண்டல் பெயர்கள். அந்த தூண்டல் பெயர்களை பெற்றுக்கொள்றதுக்கு மேல நிலையம் உதவும். சரியா? இதான் வந்து தொழில்கள். சரி, முடிஞ்சா? டவுட் என்ன இருக்கா? வெளியிட்டீங்களா எல்லாரும்?